போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சார் படிக்கிறதுக்கான பிளான் வேணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி 2 மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிக்கு படிக்கலான்ருக்கேன், குரூப் 1 எழுதி முடிச்சிட்டேன், இல்லை புதுசாக நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வரேன், எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு பிளான் வேணும், எப்படி வந்து நான் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நியூ இயர்லேருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நியூ பிளான், சரிங்களா? பொங்கல் முடிஞ்ச உடனே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிளான் 6 மாதத்துக்கான பிளான், சரிங்களா? ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து தாராளமாக படிக்கலாம். உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தால் போதும், இல்லை அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டில் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம், பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிடிஎஃப் வெப்சைட்லேயும் வந்துடும், ப்ளஸ் டெலகிராம் லிங்க்லேயும் வந்துடும். நீங்கள் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிக்கான டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 6 மாதத்துக்கான பிளான் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இருக்கு இல்லையா, குரூப் 2 குரூப் டிக்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸில் 10 யூனிட் இருக்கும். ஸோ 10 யூனிட்டையும் நீங்கள் படிக்கிற மாதிரி, சரிங்களா? 1 by 1 டீட்டெயிலாக படிச்சுட்டு வர மாதிரி தான் பிளான் நான் கொடுத்துருக்கேன். வாரத்துக்கு 2 டார்கெட், சரிங்களா? 2 டெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் இருக்கும் அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட டார்கெட் வந்து உங்களுக்கு குரூப் 2 குரூப் டிக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 58 டார்கெட் இருக்க போகுது, சரிங்களா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 60க்கு மேற்பட்ட டார்கெட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் எல்லா பிளானையும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? பிளான் வந்து ரெடி பண்ணிடலாம், ஆனால் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இல்லையா, நீங்கள் படிச்சுட்டு வரணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் பிளானும் கொடுத்துட்டு போகிறேன், வெப்சைட்டில் பிடிஎஃப்பும் கொடுத்துட்டு போகிறேன். வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புக்ஸ் கலெக்ட் பண்ணி படிங்க. அப்படி இல்லைனா நம்ம வெப்சைட்டில் இங்கிலீஷ் மீடியமுக்கு 8 புக்ஸ் அவைலபிள் இருக்கும், அதே போல் தமிழ் மீடியமில் யூனிட் 8 புக் போட்டிருக்கும். அது இல்லாமல் மற்ற புத்தகங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சயின்ஸ் புக் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இருக்கிற புக்கை வாங்கிக்கோங்க, இல்லாத புக்கை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் 2 வகையான பிளான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த பிளானை பேஸ் பண்ணியும் டெஸ்ட் பேட்சும் நம்ம அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வரையும் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த 3 டேஸ், சரிங்களா? பொங்கல் டைமில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்றவங்க ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். மார்னிங்கே அதை பற்றி சார் வீடியோ கொடுத்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அடுத்து பாலிட்டி படிப்பீங்க, அடுத்து யூனிட் 8 டாபிக், அடுத்து ஐஎன்எம் டாபிக், இந்திய தேசிய இயக்கம், அடுத்து யூனிட் 9 டாபிக் படிப்பீங்க, அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து மேக்ஸ், அடுத்து ஜியாகிரஃபி, அடுத்து சயின்ஸ், அப்புறம் ஒரு ரிவிஷன், சரிங்களா? அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிளானில் கடைசியில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிளானில் கடைசியில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நான் பிளான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? டோட்டலாக உங்களுக்கு 63 டார்கெட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டோட்டலாக 63 டெஸ்ட் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே 5 டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் போது இது இல்லாமல் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட், அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கான ரிவிஷன், இது எல்லாமே இருக்கும் போது இந்த பிளானுக்கான பிடிஎஃப் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பிளான் பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறது, சார் இந்த செட் 1 செட் 2 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக் பிளான். ஸோ இது இந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு டேட் போட்டு டெஸ்ட் நம்பர் போட்டு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட் வரையும் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதை நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதற்கான வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வேர் டு ஸ்டடி அப்படின்னு இருக்கும். இந்த பேஜுக்கான லிங்க் வீடியோ கீழே இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்றது இந்த ஸ்டடி பிளான், சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டடி பிளான். இதில் வேர் டு ஸ்டடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் டெஸ்ட் நம்பர் 1 to டெஸ்ட் நம்பர் 10. ஸோ இதுதான் வந்து வேர் டு ஸ்டடி, என்னென்ன பாடங்கள் படிக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளானில் நீங்கள் ஒரு 85லேருந்து 90% கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டியோட ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். சார் நான் உட்காந்து படிக்கிறேன், அது மட்டும் செய்யுங்க, சரிங்களா? உட்காந்து படிச்சுன்னா மட்டும் போதும். இல்லை பிளானை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மொபைலில் வச்சுட்டு ஓகே பிளான் பார்த்துக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நோ யூஸ், சரிங்களா?
ஸோ யார் படிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க சரிங்களா. பிளான் நம்மக்கிட்ட இருக்குது, பிடிஎஃப் நம்மக்கிட்ட இருக்குது, அது மேட்டரில் யார் படிச்சுட்டு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களோட மார்க் ரேங்க் இதெல்லாம் எப்படி அடுத்த தேர்வுகளுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, அதே போல் உங்களோட தவறுகளை யார் திருத்திக்கிறீங்க, அந்த தவறை மறுபடியும் எப்படி செய்யாமல் இருக்கணும், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க, இதுதான் இருக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்க அந்த பிளானை பேஸ் பண்ணி படிங்க சரிங்களா. ஸோ பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வெப்சைட்லேயோ டெலகிராம்லேயோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டு குரூப் டிக்கான டெலகிராம் லிங்க் வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்போம். இதே போல் உங்களுக்கு வரக்கூடிய குரூப் டு குரூப் டேக்கும் இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் போட்டு அப்டேட் பண்ணி தரோம். ஒரே பேஜில் வந்து ஒவ்வொரு டார்கெட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே போட்டு கொடுக்குறோம். நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பிளான் பெஸ்ட் பிளான். இல்லை அப்படின்னா இதுவும் ஒரு பிளான், அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிளானில் ஜஸ்ட் இதுவும் ஒரு பிளானாக போயிடும். ஸோ இது பெஸ்ட் பிளானாக மாற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிளான் உங்களுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனா ஜனவரி 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஜனவரி 18ஆம் தேதி, வரக்கூடிய 18ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வர திங்கட்கிழமை சரிங்களா. அடுத்த வாரம் திங்கட்கிழமை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்கு முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதி தான் முடியும் சரிங்களா. ஜூலை 20ஆம் தேதி முடியும். இதுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா 9 மந்த், அதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க 9 மந்த் வேலிடிட்டி இருக்கும் போது 6 மந்த்துக்கு சரிங்களா 180 டேஸ்க்கு வந்து டெஸ்ட் எழுத போகிறாங்க. நான் முன்னே சொன்ன டெஸ்ட்டோட கவுண்ட் வந்து டோட்டலாக 63 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் ஜனவரி 2021 அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் கண்டென்ட் மெனுவில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சிலபஸ், அதே போல் டெஸ்ட் பேட்ச்க்கான பிடிஎஃப், அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே கரண்ட் அவர்ஸுமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதி பார்க்குறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ப்ராக்டிஸ்க்கு போட்டிருப்பாங்க, எழுதி பாருங்கள் சரிங்களா. எந்த டேட்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஒன்று ஷோ பண்ணோம் இல்லையா, அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க என்னிலேருந்து டெஸ்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 21ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் படிக்கிறது 18ஆம் தேதியிலேருந்து படிக்க பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுடைய பிளான் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வரக்கூடிய திங்கட்கிழமை ஜனவரி 18. டெஸ்ட் எல்லாமே இங்கே தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. டெஸ்ட் பேட்சில் இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ குரூப் 4க்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுற மாதிரியும் தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு கூப்பன் கோட்லாம் இருக்கும், ஜாயின் பண்ணுறவங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஆப்லேயே அந்த கூப்பன் கோட் இருக்கும். ஸோ லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கூப்பன் கோட் ஒர்க் ஆகும் சரிங்களா. 50% வரலையும் 500 rupees வரலையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.